அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு பிப்ரவரி மாசம் 12ஆம் தேதி புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம தை மாசத்தோட பௌர்ணமி திதியும் நாளைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும். அல்ல குறையாத பணமும் செல்வமும் உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும். மத்தவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வகையில நல்ல ஒரு பணவரவும் கோடீஸ்வர யோகமும் ஏற்படும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு புதன்கிழமை. பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த புதன்கிழமை நாள் புதன் பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். புதன் பகவானோட அதிதேவதை தான் மகாவிஷ்ணு. அந்த வகையில இந்த புதன்கிழமை நாள் விநாயகரோட வழிபாட்டுக்கும் மகாவிஷ்ணுவோட வழிபாட்டுக்கும் ஏற்றதா நமக்கு இருக்கு. நாளைய நாள்ல நமக்கு பௌர்ணமி திதியும் இருக்கு. பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய புதன்கிழமை நாளோட சேர்ந்து வரக்கூடிய பௌர்ணமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். பொதுவா பௌர்ணமி நாள்னாலே பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் பல மடங்கு பலன்கள் நிச்சயமா கிடைக்கும். இப்படிப்பட்ட பௌர்ணமி புதன்கிழமையோட நாளைய நாள்ல நமக்கு சேர்ந்து இருக்கு. அது மட்டும் இல்லாம நாளைய நாள் நமக்கு தை மாசத்தோட கடைசி நாளா இருக்கு. இது இன்னமுமே விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். அந்த வகையில நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் நீங்கி பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாளைய நாள்ல எளிமையான முறையில நம்ம வீட்டுல நாம செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த 3 பரிகாரங்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எப்பயும் போல பௌர்ணமி நாள்ல காலையில எந்திரிச்ச உடனே சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன், அதாவது இந்த ஃபுல் மூனோட எனர்ஜிய அட்ராக்ட் பண்றதுக்கு நாம சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் பத்தி முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த அஃபர்மேஷன் மேஜிக் போல நம்ம வாழ்க்கைய மாத்தி அமைக்கும். அடுத்ததா நாளைய நாள்ல பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் கோடீஸ்வர யோகம் நமக்கு ஏற்படுறதுக்கும் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி 2வது பரிகாரமா இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அடுத்ததா 3வது பரிகாரம் பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நாளைய நாள்ல கையில நாம எழுத வேண்டிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிம்பலை பத்தியும் சொல்ல போறேன். இந்த வீடியோல நான் சொல்ல போற 3 பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு கிடையாது. குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம் மட்டும் நீங்க உங்க வீட்டுல இருந்துதான் செய்யணும். மற்ற 2 பரிகாரங்களை யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். சரி, நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நாம சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அஃபர்மேஷனை பௌர்ணமி நாள்ல நீங்க சொல்லும் போது நிச்சயமா அந்த முழு நிலவு, அந்த சந்திர பகவானோட அருளும் சிவபெருமானோட அருளும் பரிபூரணமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சு தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த அஃபர்மேஷன் சொல்லுங்க. இந்த அஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறமா நீங்க பிரஷ் பண்ணி மற்ற வேலைகளை பார்க்கலாம். நாளைக்கு காலையில நீங்க சொல்ல வேண்டிய அந்த அஃபர்மேஷன் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். இங்கிலீஷ்லயும் கொடுத்திருக்கேன், தமிழ்லயும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபிளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல நீங்க அஃபர்மேஷன் சொன்னா போதுமானது. முதல்ல நான் உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். அண்டர் த ஃபுல் மூன்ஸ் க்ளோ I activate the magic of success and fortune. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க முழு நிலாவின் பிரகாசத்தில் வெற்றியையும் அதிர்ஷ்டத்தையும் செயல்படுத்துகிறேன். இந்த மாதிரி 3 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும். 3 டைம்ஸ் சொல்லிட்டு எப்பயும் போல நீங்க உங்க வேலைய பாருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரங்கள் தான் இது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முழு நம்பிக்கையோட இந்த பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கக்கூடிய நாள்ல இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது. இதுவே உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும்.
சரி, அடுத்ததா 2வது பரிகாரம், குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரம். நாளைக்கு நீங்க எந்த நேரத்துல குளிச்சாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி ஆண்கள் பெண்கள் இப்படி எல்லாருமே செய்யலாம். குழந்தைங்க இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க மட்டும் செஞ்சா போதுமானது. அதே மாதிரி நீங்க பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, இப்ப நான் சொல்ல போற பொருளை குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க சேர்த்துக்கலாம். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விசேஷமான நாட்கள், இன்னும் கரெக்டா சொல்லணும்னா பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கக்கூடிய நாட்கள்ல இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நாம செய்யணும்னு பாத்தீங்கன்னா, தண்ணீருக்கு ஞாபக சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். தண்ணீர் நம்ம எண்ணங்களை ஈர்த்துக்கும். இத அறிவியல் பூர்வமாவே நிரூபிச்சிருக்காங்க. அதனாலதான் தண்ணீரை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இந்த மாதிரியான தாந்திரிக பொருட்களை சேர்க்கும் போது நம்ம ஆறா ஸ்ட்ராங் ஆகும். நம்ம ஆறால இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்மளை விட்டு வெளியில வரும். இப்படி நம்ம ஆறா ஸ்ட்ராங் ஆயிருச்சுன்னா நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு கெட்டதுமே நம்ம பக்கத்துல கூட நெருங்காது. அந்த வகையில நம்ம ஆறாவை கண்டிப்பா நாம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அந்த மாதிரி ஆறாவை பலப்படுத்துறதுக்கான பரிகாரம் தான் இந்த குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரம். அந்த வகையில நாளைக்கு தை மாசத்தோட கடைசி நாள் பௌர்ணமி திதி இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம ஆறால ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நீங்கி நம்ம ஆறா பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்கா ஆகிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் சேர்த்துக்கோங்க. அந்த பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எலுமிச்சம்பழ சாறு, அதாவது லெமன் ஜூஸ். 3 சொட்டு மட்டும் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்கிட்டாலே போதும். இந்த எலுமிச்சம்பழத்தை தேவக்கனி ராஜகனின்னு சொல்லுவோம். இந்த எலுமிச்சம்பழம் கெட்ட சக்திகளை நீக்கிறதோட மட்டும் இல்லாம நல்ல நேர்மறை ஆற்றலையும் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதனாலதான் சைவ பலி கொடுக்கறதுக்காக எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில நாளைக்கு நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல 3 drops லெமன் ஜூஸ், அதாவது 3 சொட்டு எலுமிச்சம் பழத்தோட சாரை சேர்த்துக்கிட்டு டிவைன் மேஜிக் பிகின் நவுங்கிற வார்த்தைய 3 முறை சொல்லிட்டு நீங்க தண்ணீரை ஊத்தி குளிக்கலாம். தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம். நாளைக்கு நீங்க உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா உங்க தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்க உடம்புக்கு தண்ணியை ஊத்தி நீங்க குளிங்க. மறக்காம டிவைன் மேஜிக் பிகின் நவுங்கிற வார்த்தையையும் 3 முறை நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி உங்க கணவருக்கு விருப்பம் இருந்ததுன்னா அவரையும் இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லி சொல்லுங்க. சரி, அடுத்ததா பணவரவு அதிகரிக்கிறதுக்கு நம்ம கையில வரைய வேண்டிய பவர்ஃபுல்லான சிம்பலை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நாளைய நாள்ல எப்ப நீங்க குளிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செஞ்சா போதுமானது. ஒரு சிலர் வெளியூர்ல இருக்கீங்கன்னா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்ய வேண்டாம். நான் முதல்ல சொன்ன அஃபர்மேஷன் சொல்லிட்டு சாதாரணமா எப்பயும் போல குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த சிம்பலை உங்க கையில நீங்க வரைஞ்சுக்கோங்க. இதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு விநாயகர் கிட்டையும் உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாவிஷ்ணு கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருக்கி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி ஃபெகு சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. சிஜில் சிம்பல் மாதிரியே ரூன் சிம்பல் இருக்கு. இந்த ரூன் சிம்பலும் நமக்கு கை மேல பலனை கொடுக்கும். இந்த ரூன் சிம்பல்ல நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிம்பல் தான் ஃபெகு சிம்பல். இந்த ஃபெகு சிம்பலை பத்தி பல பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாளைய நாள்ல உங்க இடது கையில கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில இந்த ஃபெகு சிம்பலை வரைஞ்சுகிட்டு அதுக்கு கீழே 1176ங்கிற மகாவிஷ்ணுவோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை நீங்க எழுதிக்கோங்க. இப்போ நீங்க எந்த இடத்துல எழுதணுங்கிறது உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். அதே மாதிரி நீங்க எழுத வேண்டிய அந்த ஃபெகு சிம்பலும் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். அதை பார்த்து நீங்க எழுதிக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி நீங்க எழுதி வச்சிருக்க கூடியது வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் உடனடியா ஏற்படும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.